கமிஷனை வாங்கி சேகர் பாபு, மேயர் பிரியா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 50 பேர் நக்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சாட்டை துரைமுருகன், சென்னை மாநகராட்சி முழுவதும் கமிஷனில் இயங்கி வருவதாகவும், முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா என அனைவரும் கமிஷன் வாங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய மண்டலம் 5 மற்றும் 6 மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 1/8/2005 முதல் மண்டலம் 5 மற்றும் 6 உள்ள சுய உதவிக்குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிறுவனத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை எதுக்கு போடுற? அந்த கான்ட்ராக்ட் போட்டா அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டிருப்பான், என்னப்பா 10 நாள் மக்கள் போராடுறான், எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் பிரச்சனை? ஐயோ சாமி, உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த உடனே அறிக்கை போடுறோம் பாருங்க, ராம்கி நிறுவனம் தான் பண்ண போது, அதனால மக்கள் போராடல பிரச்சனை கிடையாது அப்படின்னு அறிக்கை போடுறோம். ஏன்னா கமிஷனை வாங்கி சேகர் பாபு, மேயர் பிரியா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 50 பேர் நக்கிட்டான். கமிஷன் சென்னை மாநகராட்சி முழுக்க கமிஷன். சென்னை மாநகராட்சியுடைய போன ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க? 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வலிக்குது 17,000 பேருக்கு. போன ஆண்டு பட்ஜெட் 8,157 கோடி. எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்கடா? எவ வீட்டுக்கு லிப்ஸ்டிக் வாங்க? 8,157 கோடி எதற்கடா? என்ன பண்ற? மாநகராட்சியுடைய வேலை என்ன? வரி வாங்குவது மட்டும் தானா? இத பேரு பெருநகர சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எல்லாமே அப்படிதான் வைப்பாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், நான் சொன்ன ஸ்னேகா, அந்த பேர்ல விழுந்துட்டேன் பாருல விவேக், அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டா. அது மாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதா இருக்குமோ, நாரி கிடக்கு. கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. எங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பத்தி பேசினாங்க. எங்க அண்ணன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.